2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமோ பயமோ கிடையாது. காரணம், தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி, பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி. கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றணும். ஐயா, 2019 இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்க இருக்கிறீங்க. எதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வெளியே வந்து அண்ணன் டிடிவி அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணியை எல்லோரும் சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஏன்னா 2019 திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவினுடைய தலைவர்களும் செட்டிங் போட்டாங்க தமிழ்நாட்டில். அதனால்தான் எந்த இடத்திலும் கூட வெற்றி பெறுவதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. 2021 நமக்கு தெரியும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட மக்கள் செல்வாக்கு டிடிவி அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வெளியே நிறுத்தப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகள், அதனால்தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன், 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அதுவரை கத்தலாம், கூச்சல் போடலாம், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் போட்டு திட்டலாம். ஆனா தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். யார் இங்கே எட்டப்பன் என்பதிலே தொண்டர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக டிடிவி தினகரன் வசம் வரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தேனியில் பாஜக கூட்டணியில் அமமுக டிடிவி தினகரன் தேனியில் போட்டியிட இருக்கிறார். அவரை ஆதரித்து, டிடிவி தினகரனை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த வகையில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தேர்தல் எண்ணிக்கைக்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் அனைவரும் டிடிவி தினகரன் வசம் வருவார்கள் என்றும், தேனி அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து பேசிய பொழுது அண்ணாமலை இதை தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை உறுதிப்பட ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் அனைவரும் டிடிவி தினகரன் வசம் வருவார்கள் என தெரிவித்து இருக்கிறார். அதே போல பணம் சம்பாதிப்பதற்காகவும் கான்ட்ராக்டர்களுக்காகவும் இபிஎஸ் கட்சி நடத்துகிறார் என்றும், உண்மையான தலைவரின் பக்கம் அதிமுகவும் தொண்டர்களும் வருவது உறுதி என்றும் அண்ணாமலை அந்த பிரச்சாரத்தில் தெரிவித்து இருக்கிறார். எட்டப்பர்கள் யார் என்பதை அதிமுக தொண்டர்கள் தெரிந்து கொண்டு விட்டனர் என்றும் அண்ணாமலை அந்த பிரச்சாரத்தின் போது தெரிவித்து இருக்கிறார். டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இடம்பெற்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேனியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார். தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் கூட்டணி கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருக்கிறார். அந்த பிரச்சாரத்தின் போது இத்தகைய விஷயங்களை தெரிவித்து இருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் என்றால், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிருப்தியில் டிடிவி தினகரன் தலைமையில் தனி ஒரு அணியானது உருவாகி இருந்தது. அதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியானது உருவாகி இருந்தது. அதிமுக இத்தகைய ஒரு நிலையில் அதிமுக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் அனைவரும் டிடிவி தினகரன் வசம் வருவார்கள் என்றும், பணம் சம்பாதிப்பதற்காகவும் கான்ட்ராக்டர்களுக்காகவும் இபிஎஸ் கட்சி நடத்துகிறார் என்றும், உண்மையான தலைவரின் பக்கம் அதிமுகவும் தொண்டர்களும் வருவது உறுதி என்றும் அண்ணாமலை அந்த பிரச்சாரத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போல எட்டப்பர்கள் யார் என்பதை அதிமுக தொண்டர்கள் தெரிந்து கொண்டு விட்டனர் என்றும் அண்ணாமலை தெரிவித்து இருக்கிறார். தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என பிரச்சாரத்தில் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இத்தகைய ஒரு விஷயத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.